வாயில் வச்ச உடனேயே கரையக்கூடிய அற்புதமான இலை அடை சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி கார்டனில் சில டிப்ஸு, அப்புறம் நம்ம தூக்கி எறிய வேண்டிய ஹேர் பேண்டில் சில டிப்ஸு வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ளே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காலை பொழுதுன்னு சொல்லலாம். நல்லா விடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி காலையிலே பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேலை தான் ஃபஸ்ட்டு வேலை. அதுக்கப்புறம் தான் தோட்ட வேலை. இன்றைக்கி தோட்ட வேலை ஆரம்பிக்கலான்னு பிளானில் இருக்கேன். ஸோ என்ன வேலை, என்ன ஸ்பெஷல்ன்றதை காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா குருமா குழம்பு தான் வச்சிட்ருக்கேன். குருமா குழம்பு இப்படி வச்சுட்டு முட்டையை அவிச்சு அதில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாலின் பார்த்திங்கன்னா வேகமாக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருக்காங்க. இன்றைக்கி வெட்னஸ்டேங்கிறதால அவங்களுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. வாட்ச் எடுக்கிறாங்க. இங்கே கிளம்புனாலும் அந்த டைமுக்கு தான் கிளம்புறாங்க. வேலையெல்லாம் காலையிலேயே முடிஞ்சிருச்சு. சரி, பாலினுக்கு சில ஹேர் பேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, துரு பிடிச்சி போயிருக்கு. இந்த சில்வர் ஹேர் பேண்டு அது குத்துது, உறுத்துது, அது இல்லாமல் அசிங்கமாகவும் இருக்குது. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் அடிச்சு விட்ருக்கேன். ஏன்னா இந்த ஹேர் பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீட்ஸ் கூட ஒரு கல் கூட கொட்டாமல் நீட்டாக இருக்குது. அது மெயின்டைன் பண்ணுறோம், அதனால் அப்படி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது அன்அவாய்டபிள். ஏன்னா நம்ம ஒன்றோட ஒன்றா வைக்கும்போது இன்னொன்றுத்தில் துரு இருந்தால் கூட இதில் ஏறிடுது. ஸோ இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் நெயில் பாலிஷ் அடித்து விட்டுட்டா அவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் பார்க்க. இது மட்டும் இல்லாமல் சில ஹேர் பேண்டில் பார்த்திங்கன்னா நஞ்சு இந்த எட்ஜஸ்லாம் பிதுங்கிக்கிட்டு வெளியில் வந்துடும். அதனால் உறுத்தும், பிள்ளைங்களுக்கு வைக்க முடியாது தலையில். அந்த எட்ஜஸும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தைச்சி விட்டுட்டேன். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கார்டன் கிளீனிங்காக வந்திருக்கோம். எப்போயும் ஒரு 15 நாளைக்கு ஒருக்க நான் க்ளீன் பண்ணுறதும் உண்டு. அதுக்கு கொஞ்சம் ஏறு போடுறது இந்த மாதிரிலாம் உண்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் கொடியெல்லாம் பிடுங்கி போட்டுடலான் இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பழுத்து போகுது, பிஞ்சிலே காஞ்சிடுது. ஸோ அது வரமாட்டேங்குது, பெருசாக தொட்டியில் வராது போல், மண்ணில் வச்சாதான் வரும் போல். என் ஆசைக்காக ஒரு பேக்கெட்டாக போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு முறை போட்டால் இப்படி தான் வந்துச்சு, செகண்ட் ஒரு முறை போட்டால் இப்படி தான் வந்துச்சு. ஸோ இது வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதே மாதிரி மல்லிகை செடியில் பழசான கிளைகளெல்லாம் உடச்சி போட்டாச்சு. பாலின் ஸ்கூல் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க. இப்போ தலை வார அதுக்காக கூப்பிட்டேன், சிக்கு உடச்சி விட்றலான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே சிக்கு உடச்சிட்டு தலையை பிடி விட்டுட்டோம்னா அவங்க படிக்க உட்காருவாங்க. வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் பார்த்திங்கன்னா வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது. பொழுதேனிக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பசங்க வந்தால் பசங்களை கவனிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பிரியன் வேறு 12th. ஸோ ரொம்ப டைட் ஷெடியூலாக போகுது. அதனால தான் லாங் வீடியோ என்னால் போஸ்ட் பண்ண முடியல. பாலினுக்கு ஒரே வெக்கமாக்கும் இந்த பக்கம் கேமரா ஓடிட்டுருக்கிறத பார்த்துட்டு. வித்தெல்லாம் காமிக்கிறா. தானாக சிக்கு உடனே உடைய மாட்டான், நம்ம தான் உடைக்கணும் ஃபுல்லாக. ஆனால் வலிக்கக்கூடாது. எப்படி அது முடியும்? இன்றைக்கி தலை குளித்ததுக்கு அதுக்கும் அவளுக்கு ரொம்பவே சிக்காக இருக்குது, ரெட்டை ஜடை போட்டதால். காலையிலே தலைக்கு ஊற்றி அமுச்சிருவேன், ஹேர் ட்ரையர் போட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு. சிக்கு ரொம்ப உடைக்க முடியாது. இது மாதிரி ஒரு போனி டைல் போட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கு உடைச்சோம்னா கொஞ்சம் உங்களுக்கு எதமாக இருக்கும், தனித்தனியாக பிடுங்கி இழுக்கிறதுக்குள்ளே. அப்புறம் நாளைக்கு எண்ணெய் தடவி சிக்கு உடைக்கும்பொழுது உங்களுக்கு சீக்கிரமாக சிக்கு வந்துடும். பாலினுக்கு லாங் ஹேராகவும் இருக்கணும், அதே சமயம் சிக்காகக்கூடாது அப்படின்னு ஆசை. கட் பண்ணி கொடினா கட் பண்ண மாட்டேறா. ஆனால் நாங்கள் ஒரு பிளான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் லாங்காக வளர்த்துட்டு ஹேர் டொனேஷன் கொடுக்கலான் இருக்கோம். முன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு முறை கொடுத்துருக்கோம், இப்பயும் கொடுக்கலான் இருக்கோம். ஸோ இதில் இருக்க எல்லா கலைகளையும் அன்வான்ட் என்னென்ன செடி வளர்ந்துருக்கு, நம்மளுக்கு தேவையில்லாத செடியெல்லாம் அதெல்லாம் பிடுங்கிட்டு இன்றைக்கி உரம் தான் போட போகிறேன். என்ன உரம் போட போகிறேன்றதை வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுடைய கவனத்திற்கு வரும். கத்திரிக்காய் செடியில் ஒவ்வொரு இலைக்கடியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளைப்பூச்சி இருக்குது. இதுக்கு நான் வேப்ப எண்ணெயை தான் கரைச்சி தெளிக்க போகிறேன். இப்போது வேப்பம் புண்ணாக்கும் போடலாம். நான் வேப்ப எண்ணெய் வச்சுருக்கேன். ஸோ அதை தான் தெளிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேப்பம் எண்ணெய் தெளிக்கலாம் அப்படின்ட்டு. உரமும் கொஞ்சம் போட வேண்டியிருக்கு. ஸோ உரமும் போடணும். மண்புழு உரம் தான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் நல்லதும் கூட. ஸோ அதுதான் இன்றைக்கி போட போகிறேன். கார்டனிங் ரொம்ப பேஷனபிளாக செய்வேன். ஆனால் இடம் தான் இல்லை எனக்கு. இடம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக செய்யலாம். ஏன்னா இந்த கார்டனர் ராசு கூட அடிக்கடி வராரு, கொஞ்சம் பார்த்துட்டு போகிறாரு. சில பூச்சி மருந்து அடிக்கிறது இந்த மாதிரிலாம் பார்த்துக்கிறாரு. நிறைய செய்யலாம், இடம் சின்னதாக இருக்கிறதால செய்ய முடியல. அதுவும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரிப்பீட்டடாக இருக்க செடி வைக்காதீங்க, ஒரு கற்பூரவள்ளி இருந்தால் ஒரு கற்பூரவள்ளி மட்டும் போதும், மற்ற எடுத்துகிட்டு வேறு செடி வைங்கன்னு. செடி அழகாக தளதலன்னு இருக்கும்போது அதை பிடுங்கி போடுறதுக்கு மனசு இல்லை, அதனால் அப்படியே போகுது. துளசியும் பார்த்திங்கன்னா தானாக பெருகுது, அதனால் பிடுங்க முடியல.
இது பார்த்திங்கன்னா மண்புழு உரம் 30 ரூபா தான். ஒரு 2 பாக்கெட் வாங்கி 15 நாளைக்கு ஒருக்க எல்லா செடிக்கும் களை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டோன்னா நல்லா கத்திரிக்காய் வருது, முருங்கைக்கீரை வருது. அப்புறம் நான் பப்பாளி பழம் வேண்டாம் எனக்கு, ஆனால் பப்பாளி மரத்தில் இருக்கிற இலைகளை எடுத்து ஒரு மாதத்துக்கு ஒருக்க வந்து நாங்கள் அதை சாறு எடுத்து குடிப்போம். இல்லை சூப்பு மாதிரியும் பண்ணி குடிக்கலாம். கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். இரத்த வெள்ளை அணுக்கள் அதிகமாக உருவாகிறதுக்கு இந்த பப்பாளி இலை வந்து ரொம்ப பயன்படுது. அது மட்டும் இல்லைங்க, டெங்கு காய்ச்சல் வந்து வராமல் இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டில் இருக்கிறதால நிறைய வந்து காய்ச்சலோ இல்லை வேறு எந்த ஒரு காமன் டிசீஸ் வந்தால் மற்றவங்களுக்கு ஈஸியாக வந்து பரவிடும். ஏன்னா நம்ம வந்து லிஃப்ட் யூஸ் பண்ணுறோம், பார்க்கிங்கு எல்லாமே கொஞ்சம் காமனாக இருக்கிறதால நம்ம வந்து அந்த ப்ரைவசி இருக்காது. அதனால் வந்து வியாதிகளுக்கும் ப்ரைவசி இருக்காதால போயிடும். அதனால் நான் எனக்கு பப்பாளி இலைலாம் ரொம்பவே பயன்படுது. கருவேப்பிலையும் நல்லா பயன்படுது. ஸோ எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் வேப்பெண்ணெய் வந்து கொஞ்சம் தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணணும். இல்லை க்ளீன் பண்ணிவிட்டு கூட கடைசியாக வேப்பெண்ணெய் கூட தெளிச்சுக்கலாம். ஸோ அதான் இன்றைக்கி ஈவினிங் பிளானு. உங்களுக்கு எப்படி போகுது? உங்களுக்கு ஒரு சின்ன இடம் இருந்தால் நீங்களுமே கார்டனிங் பண்ணுங்கள். கார்டனிங் பண்ணும்போது நம்ம மனசுக்கு ரொம்ப அமைதி கிடைக்கிது. அதில் பூக்கும்போது, அதில் காய்க்கும்போது, அதை நம்ம வீட்டில் பயன்படுத்தும் போது அதில் ஒரு பேரானந்தம் தான் நம்மளுக்கு கிடைக்கிது. கத்திரிக்காயெலாம் வந்து வெள்ளை கத்திரிக்காய் சூப்பராக இருக்குது, நாட்டு கத்திரிக்காய். அது மாதிரி வெத்தலை கொடி வச்சதும் நல்லா துளுத்துருச்சு. வாழை மரமும் கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்துருக்கு. வாழை கன்று வந்து சின்ன சின்ன கன்று பக்கத்தில் வர்றதை நான் கட் பண்ணிடுறேன். இதிலே கொஞ்சம் பெருசாக வளரட்டும், குளத்தல்லுதான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் வேணால் சின்ன கண்ணை வளர விடலாம் அப்படின்னு சொல்லி பிளானு. ஸோ அதுதான் வந்து போயிட்டுருக்கு. இலை கிடச்சா போதும்னு நினச்சேன், ஆனால் அது நல்லா வளர்றதை பார்த்துட்டு சரி குளத்தல்லுதான்னு பார்ப்போன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டப்பு பார்த்திங்கன்னா எனக்கு தேவையில்லைன்னு போட போனேன். ஆனால் பக்கத்து வீட்டு பாட்டி சொன்னாங்க நல்லா பெருசாக இருக்குது, அரைக்கீரை வந்து விதைச்சி விட்டோன்னா சூப்பராக வளரும், டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கீரை எடுத்துக்கலாம், வாரத்துக்கு ஒருக்கா 2க்க அப்படின்னாங்க. சின்ன சின்ன தொட்டிலெல்லாம் வெந்தயக்கீரை போடுறதுக்காக வச்சுருந்த மண். ஸோ அது பூரா வந்து சாப்பிட்றாங்க அந்த மாதிரி போட்டால். அதனால் அதில் இருக்க எல்லா மண்ணையும் ஒன்றுத்தில் கொட்டிட்டு இன்னும் கொஞ்சம் உரக்கலந்த மண்ணையும் போட்டு கீரை விதைகளை விதைச்சி விட்டா சூப்பராக கீரை வரும்னு நானுமே நம்புகிறேன். சரி, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளாஸ்டிக்காக தெரியுது அது. அதனால் மண்ணை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக போட்டு விட்டோம்னா யூஸ் ஆகும். ஸோ அதான் செய்ய போகிறேன் நான். ஸோ வாழை மரம் அதெல்லாம் இருந்ததை கூட எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து வேலை வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. நம்ம எப்பயுமே தோட்ட வேலை செய்யும்பொழுது இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக ஆகிடுறோம். மற்ற நேரத்தை விட வாக்கிங் போனதோட எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்குது எனக்கு இன்றைக்கி. இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு தான் பாலினுக்கு வந்து போய் சொல்லி கொடுக்க உட்கார வைக்கணும். ஏன்னா வேப்பெண்ணெய் தெரிக்கும் போது நம்ம உடம்பெல்லாம் தெரிச்சிடும், ஒரே வேப்பெண்ணெய் ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து குளிச்சு முடிச்சுட்டு பிறகு தான் பாலினுக்கு வந்து கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும். நானே தான் சொல்லிக் கொடுப்பேன், வெளியில் டியூஷன்லாம் அனுப்ப மாட்டேன். ஏன்னா டியூஷனில் நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க, கவனிக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி ஈவினிங் டின்னர் பண்ணணும். இன்றைக்கி டின்னர் பார்த்திங்கன்னா நான் இலையாடை தான் பண்ண போகிறேன். வாழை மரத்துலேருந்து கொஞ்சம் வாழை இலை பறித்தேன். அதுக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் குக்கரில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு கொஞ்சம் நெய் போட்டு உப்பு போட்டு அரிசி மாவு வந்து கலந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த இலையடை வந்து நம்ம வீட்டில் வளர்த்த வாழை மரத்து இலையில் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதில் நாங்கள் அடிக்கடி பறித்து சாப்பிடவும் செய்வோம். வாழை இலையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா கலந்து வச்சுக்கலாம். சுடுந்தான், ஆனால் அந்த சூடாக இருக்கும்பொழுதே கலந்துட்டோம்னா கட்டி பிடிக்காது. அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து பண்ணிக்கணும். இது நானே வீட்டில் காய வச்சு அரைச்ச அரிசி மாவு தான், கடையில் வாங்க மாட்டேன். மோஸ்ட்லி மளிகை தூள்கள், மளிகை பொருள் வாங்கி தூள்கள் எல்லாம் அரைச்சிப்பேன். ஸோ அந்த வீடியோலாம் போட்டிருக்கேன், காமிக்கிறேன். கடலைப்பருப்பு வந்து வெந்துருச்சு, மாவும் நல்ல பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இது பூரணத்துக்கு என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் வைக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய், அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை நட்ஸ் என்ன வேணாலும் வாங்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் வைக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும் வைக்க போகிறேன். அப்புறம் கொஞ்சம் வெல்லம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு அதை வந்து வச்சுட்டு அதில் முந்திரி பருப்பு வந்து கட் பண்ணி போட போகிறேன் நான். ஸோ இதுதான் எங்களுக்கு நைட்டு டின்னரும். பசங்க ஒரு 7:30 மணி அந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்டுறாங்க. அதனால் இதுவே வந்து நைட்டு டின்னராக கொடுத்துட்றேன். இதுவே 2 இல்லை 3 சாப்பிட்டோம்னா நல்லா வயிறு ஃபில்லிங் ஆகிடும். ஸோ இது போதும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்ச பிறகு இதில் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் நீங்கள் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். வெல்லம் வந்து ஒரு மீடியமாக தான் சேர்த்துருக்கேன், நான் ரொம்ப நிறைய சேர்க்கலை. ஸோ இதை வந்து நல்லா பசைஞ்சுக்கிட்டு வாழை இலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் தடவிக்கணும். இட்லி பாத்திரத்தில் தண்ணியை வந்து கொதிக்க விட்டுட்டு ஸோ இதுலேருந்து ஒரு சிறு சிறு உருண்டைகளை எடுத்து
வாழடையில் நல்லா நெய்யை தடவிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு அரிசி மாவு வச்சு நல்லா தட்டிக்கணும். நம்ம வந்து இஷ்டம்தான், மொதமாகவும் தட்டிக்கலாம், மெலிசாவும் தட்டிக்கலாம். உங்கள் வீட்டில் பிள்ளைங்க எப்படி வந்து சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக தட்டிட்டு நடுவில் அந்த பூரணத்தை வச்சுட்டு ஒரு மடக்குனா சூப்பராக வந்துடும். அப்படியே இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு 15 நிமிஷம் இல்லை 10 to 15 நிமிஷம் ஆகும். ஸோ அந்த மாதிரி வச்சு எடுத்துட்டுனா நல்லா சூப்பரான இலை அடை வந்து தயாராகிடும். இதுதான் எங்கள் வீட்டு நைட்டு டின்னர்னு கூட சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இலை அடை யார் யாரெல்லாம் பண்ணுவீங்க, நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிரயோஜனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இட்லி பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இல்லை 6 வைக்கலாம். 6 வச்சு ஸ்டீம் பண்ணிட்ட பிறகு திரும்ப இன்னும் ஒரு 6 வச்சா போதும். நைட் டின்னர் சூப்பராக எம்மியான டின்னர் ரெடி. இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு இட்லி பாத்திரம். அந்த வாழையில ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. இது மாதிரி எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷம்தான். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.